சின்னஞ்சிறு சின்னஞ்சிறு ரகசியமே, சின்னஞ்சிறு சின்னஞ்சிறு ரகசியமே, சின்னஞ்சிறு சின்னஞ்சிறு அதிசயமே, சின்னஞ்சிறு விரல் கொண்டு. பிரில்லியன்ட் தரா, நிஜமாவே அவுட்ஸ்டாண்டிங் ப்ரெசன்டேஷன். உங்களுக்கு ஒன்று தெரியுமா, ப்ளூ ஸ்டார் கம்பெனிங்கிறது ரொம்ப நாளாகவே நம்ம டீல் பண்ணுறது தான். ப்ராஜெக்ட்ஸ் எல்லாம் நம்மக்கிட்ட தான் கொடுப்பாங்க. ஆனால் அவர் ஒரு நாள் கூட யாரையுமே இவ்வளோ அழகாக புகழ்ந்ததே இல்லை. உங்ககிட்ட இவ்வளோ டேலண்ட் இருக்குன்னு நான் எதிர்பார்க்கவே இல்லை தாரா. ஹையர் பண்ணும்போது கூட எனக்கு கொஞ்சம் யோசித்தேன், என்னடா ஃப்ரெஷராக இருக்காங்களே பரவாயில்லையான்னு. ஷாலினி கூட என்ன சார் ஃப்ரெஷர் ஹையர் பண்ணுறீங்க அப்படின்னு சொன்னாங்க. ஏன்னா என் கம்பெனி இப்போ தான் க்ரோ ஆகிட்டே வருது. கூடிய சீக்கிரத்தில் நம்பர் 1 பொசிஷனுக்கு வரணுங்கிறது தான் எங்களோட எய்மே. இப்போதைக்கு எக்ஸ்பீரியன்ஸ்டு கேண்டிடேட்ஸ் தான் வேணும்னு நினைக்கிறப்போ நீங்கள் ஃப்ரெஷராக வந்தீங்க. ஆனால் நான் ஏன் உங்களை ஹையர் பண்ணேன்னு எனக்கு இன்றைக்கி வரைக்கும் தெரில. என் கம்பெனி சீக்கிரம் நம்பர் 1க்கு வந்துடும் நீங்கள் இருந்தால். எனக்கு ரொம்ப 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 ஹாப்பியாக இருக்குது தாரா. ஆதி, இவ்வளோ தேங்க்ஸ் சொல்கிறீங்க. நான் கம்பெனியோட எம்ப்ளாயி. நான் எம்ப்ளாயியா ஒரு பெஸ்ட்டை கொடுக்கணும்ல, அதுக்கு தானே சேலரி வாங்குறேன். நான் என்னோட பெஸ்ட்டை கொடுத்தா தானே நீங்கள் எனக்கு ப்ரமோஷன் கொடுப்பீங்க, ப்ளஸ் சேலரி ஹைக் வரும். நான் கண்டிப்பாக இந்த கம்பெனிக்காக நிறையா உழைப்பேன் ஆதி. தேங்க்யூ தாரா. அப்புறம் இப்போ கொஞ்ச நேரம் ஆஃபீஸ் வேலையை ஓரமாக வைங்க. உங்ககிட்ட நான் ஆல்ரெடி சொல்லியிருந்தேன்ல, இன்னைக்கு ஈவினிங் அம்மா உங்களை வர சொல்லியிருந்தாங்க. எங்கள் வீட்டுக்கு வரேன்னு சொல்லியிருந்தீங்களே, ஞாபகம் இருக்கா? ஈசா, அது ஞாபகம் இருக்கு. போகலாமா? போகலாம் தாரா. அப்புறம் ஆதி, உங்கள் அம்மா வீட்டுக்கு வர சொன்னதில் எனக்கு ஒரு பக்கம் ஹாப்பி தான், பட் இருந்தாலும் இன்னொரு பக்கம் பயமாக இருக்கே. என்ன பயம்? இல்லை, நான் ஒரு நார்மல் எம்ப்ளாயி தான். நீங்கள் அப்படி இருக்கிற பட்சத்தில் நம்ம கல்யாணத்துக்கு அவங்க ஓகே சொன்னதே பெருசு தானே. இப்போ நான் போயிட்டு பேசினா என்னது சொல்லுவாங்களோன்ட்டு பயமாக இருக்குது. அதுக்காகலாம் இல்லை, நீங்கள் யார் எப்படி இருப்பீங்கன்னு பார்க்கறதுக்காக வர சொல்லியிருக்காங்க. சும்மா பேசுவாங்க, பட் மேரேஜ் எல்லாம் ஸ்டாப் பண்ண மாட்டாங்க, பயப்படாதீங்க. அவங்களுக்கு நான் மேரேஜ் பண்ணிக்கணும், அதுதான் விருப்பம். ஓகே ஆதி. அப்புறம் தரா, அந்த 5 வருஷம் கதை மறந்துடாதீங்க. அதுதான் எல்லாரும் முழுசாக நம்புகிறாங்க. நான் வீட்லேயும் அப்படி தான் சொல்லியிருக்கேன். நேற்று தான் போய் சொன்னேன் இந்த மாதிரிலாம். மறக்க மாட்டேன் ஆதி, அது எப்படி நான் மறப்பேன்? சரி வாங்க போகலாம். மாமங்கார ராத்திரி வந்தா மடியில கட்டிக்க, மாமன் சொன்ன சங்கதி எல்லாம் மனசுல வச்சுக்க. மாமங்கார ராத்திரி வந்தா மடியில கட்டிக்க, மாமன் சொன்ன சங்கதி எல்லாம் மனசுல வச்சுக்க. ஒரு மின்சார பார்வையின் வேகம் வேகம் உன்னோடு நான் கண்டு கொண்டேன். ஒரு பெண்ணோடு தோன்றிடும் தாபம் தாபம் என்னோடு நான் கண்டு கொண்டேன். என்னை மறந்து விட்டேன், இந்த உலகத்தில் நான் இல்லை நான் இல்லை, உன்னை இழந்து விட்டா. அச்சுட்டோ, என்ன ஜெஸியோட பேப்பர்ஸ்லாம் பறக்குது. ஜெஸி இருங்க, நானும் ட்ரை பண்ணுறேன். பரவாயில்ல சார், நான் எடுத்துட்டேன். நீங்கள் ஏன் என் பேப்பர்லாம் எடுக்கிறீங்க? நான் எடுத்துட்டேன். என்ன ஜெஸி இப்படி காற்றுல பறக்க விட்டுருக்கீங்க? இப்படி காற்றுல பறக்க விட்டுட்டா நாளைக்கு எப்படி மார்க் வாங்குறது? ரொம்ப தேங்க்ஸ் சார், ஒரு ப்ரொஃபஸராக இருந்துட்டு எனக்காக ஹெல்ப் பண்ண வந்ததுக்கு. என்ன ஜெஸி, காலேஜே காலி ஆயிடுச்சு, இன்னும் என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? சார், அது வந்து நாளைக்கு சப்மிட் பண்ண வேண்டிய அசைன்மெண்ட் சார். நோட்ஸ் எடுத்துகிட்டு வந்தேன் லைப்ரரியிலேருந்து. ஓ, நோட்ஸ் எடுத்துட்டு அப்படியே பறக்க விட்டுட்டு போயிடுறது. அப்புறம் மார்க் வேணும்னா என்ன பண்ணுவீங்க? இல்லை சார், அதெல்லாம் எடுத்துட்டேன். அப்புறம் காலையில் யாரோ ஒரு பேப்பர் கொடுத்ததை நான் பார்த்தேன். அது என்ன பேப்பர் சார்? அது வந்து அது லவ் லெட்டரா? ஆமாம் சார், அது பக்கத்து டிபார்ட்மெண்ட் பையன் ஒருத்தன் கொடுத்தான். என்னது?
என்ன தைரியத்தில் அவன் கொடுத்தான்? நான் கூட சரி வேற ஏதாவது பேசுவீங்க, நம்ம வந்து நடுவில் அவனுக்கு இருக்கு. என்ன தைரியத்தில் அவன் கொடுத்துருப்பான் அதெல்லாம்? அவன்லாம் காலேஜுக்கு வரதே வேஸ்ட்டு, படிக்கிறதும் இல்லை ஒன்றும் இல்லை. நானே பாஸ் ஆகிட்டு போகிறான்னு சொல்லிட்டு இன்டர்னல் மார்க் போட்டுட்ருக்கேன். சுமரு பார்த்துக்கலாம் விடுங்க. நான் இருந்து இன்டர்னல் மார்க்ஸ்க்கு எப்படி படுறான்னு பார்க்குறேன். படிச்செழுது மார்க் போடுறேன்னு சொல்லிடுறேன். ஐயோ சார், ஏன் இவ்வளோ கோவப்படுறீங்க? ஆனால் அந்த பையன் அழகாக எழுதியிருந்தான். உன் கூந்தல் அலைப்பாயும் கடல், உன் கண்கள் நிலவின் ஒளி அப்படின்லாம் எழுதியிருந்தான். அவனுக்கு ஆக்சுவலி தமிழே வராது, பட் இருந்தாலும் கஷ்டப்பட்டு தமிழில் எனக்காக எழுதியிருக்கான் சார். எனக்கே அதை படிச்சுட்டு ஒரே சிரிப்பு. ஆனால் ஒன்று, உங்களுக்குலாம் இந்த மாதிரி எழுத தெரியுமா என்ன? ரைமிங்கா அழகா கவிதை எழுத தெரியுமா? உங்களுக்கு தெரிஞ்சதெல்லாம் எக்ஸ் ஒய் இசட் அப்படின்னு கணக்கு மட்டும்தான். உங்களாலலாம் இப்படி கவிதையெல்லாம் எழுத முடியாது. அதுக்குள்ளே அவனை பார்த்து கோவப்படுறீங்க. என்ன ஜெசி, என்னை பார்த்து இப்படி சொல்லிட்டீங்க? மேக்ஸ் ப்ரொஃபஸராக இருந்தால் எனக்கு கவிதை எழுத வராதா என்ன? நான் நினைச்சா அவனை விட 1000 மடங்கு பெட்டரா கவிதை சொல்லுவேன். பார்க்குறீங்களா? ஓஹோ அப்படியா, சரி சரி. அப்போ இப்போவே எனக்காக ஒரு கவிதை சொல்லுங்க பார்க்கலாம். அதுவும் நான் அசந்து போகிற மாதிரி சொல்லணும். உங்களாலலாம் முடியாது சார், ரொம்ப சீன் போடாதீங்க. முடியாதுன்னு சொல்றீங்க? ஏன் முடியாது? இதோ என் மனசுலேருந்து வர கவிதையை நீங்களே கேளுங்க. என் கண்கள் தேடும் அழகு நீ, என் மனம் தேடும் அமைதி நீ, நான் பேசாமல் இருந்தாலும் என் மௌனத்தை புரிந்து கொள்ளும் பேரழகினி, தூரத்தில் இருந்தாலும் என் நினைவுகளில் தினமும் என்னோடு நடந்து கொண்டிருப்பவள் நீ. உன்னை காதலிக்க காரணம் தேடினேன், காரணம் கிடைக்கவில்லை. ஏனென்றால் காரணமே இல்லாமல் என் மனசுக்குள் புகுந்தவள் நீ. நாட்கள் மாறலாம், தூரங்கள் கூடலாம், ஆனால் என் மனதில் உனக்காக இருக்கும் இடம் மட்டும் மாறவே மாறாது. ஜெசி. கார்த்திக் சார். சொல்லுங்க ஜெசி. என்ன சார் இது? என் கண்கள் தேடும் அழகினி, என் மனம் தேடும் அமைதினி. நம்ம சப்ஸ்கிரைபர் சொன்ன கவிதையை அப்படியே மனப்பாடம் பண்ணி இங்கே ஒப்பிக்கிறீங்களே. கவிதை நல்லா இருக்கு, ஆனால் அந்த கிரெடிட்ஸ் பூரா சனாக்கு தானே போகணும். என்ன ஜெசி, நான் இப்படி சொன்னா நீங்க எனக்கு இப்படி ஒரு செக் வைட்டா இப்படி? இவ்வளோ ஆசையா சொன்னேன். இது நான் உனக்காக சொல்றேன் சார். உண்மையாவே உனக்காக மட்டுமே. இது என் மனசுக்குள்ள இருந்தது, சனா சொன்னதுனால சொல்லல. ஜெசி போங்க சார். பூதட்டை சுழித்து சிரிக்கும் பொழுது உயிரில் வெடி வைக்கிறாய். ஒவ்வொரு வார்த்தை முடியும் பொழுதும் எதற்கு பொடி வைக்கிறாய். கொலுபொம்மை போல் இருக்கிறாய் நீ, கொடிமுல்லை போல் நடக்கிறாய். அடிக்கடி நகம் கடிக்கிறாய், என்னை மயக்கி மாயம் செய்தாய். நான் ராத்திரி பார்த்திடும் வானமே. ஓ என்ன தானா என்னவே பார்த்துட்டு வரீங்க? அது அப்படி இல்லை, அது வந்துட்டு உங்ககிட்ட கொஞ்சம் பேசணும் தான். சொல்லுங்க. எதா இருந்தாலும் என்னை பார்த்துட்டே வந்தா எனக்கு தெரியவா போகுது. இல்லாதி அது உங்கள் அம்மா. அடே ஏமா நீ வேற, ஆடியன்ஸ்க்கே கொஞ்சம் போர் அடிச்சிரும். வேற ஏதாவது பேசு. அப்படி இல்லை ஆதி, நான் சொல்ல வரதை கேளுங்க. சொல்லுங்க. இல்லை அது வந்துட்டு அவங்க அம்மா என்னை கல்யாணம் பண்ணிருக்கலாம் ஓகே சொல்லிட்டாங்க. ஆனா என்ன? இல்லை உங்கள் வீட்டில் அதெல்லாம் ஓகே, பட் எங்கள் அம்மாவும் தங்கச்சியும் வர விஷயத்த சொல்லிட்டீங்களா? இங்கே பாருங்க, நான் அன்னைக்கே சொன்னது தான், அவங்க 2 பேரும் எனக்கு ரொம்ப முக்கியம். அதெல்லாம் நான் பார்த்துக்குவேன். நீங்கள் பார்த்துக்குவீங்க, ஆனால் உங்கள் வீட்டில் அக்செப்ட் பண்ணாமல் என்ன பண்ணுவீங்க? என் வீட்டில் அக்செப்ட் பண்ணலன்னா நான் உங்க வீட்டுக்கு வந்துடுறேன். என்ன ஆதி விளையாடிட்டு இருக்கீங்க? நீங்கள் அப்படியெல்லாம் வருவீங்களா? வருவேன் தரா. இந்த ஆள் உண்மை சொல்கிறானா இல்லை பொய் சொல்கிறானா? பார்த்தா காமெடி பண்ணுற மாதிரி இருக்கு. ஆதி சொல்லுங்க. அது வந்து ஆதி கிண்டல் பண்ணாதீங்க, சீரியஸாக கேட்குறேன். ஏன் தாரா, உங்களுக்கு என் மேல நம்பிக்கை இல்லையா? அன்னைக்கு நான் என்ன சொன்னேன்? ஃபர்ஸ்ட் டே உங்க அம்மாவும் தங்கச்சியும் எனக்கும் அம்மாவும் தங்கச்சி மாதிரி தானே சொன்னேன்ல. அப்புறம் மறுபடியும் டவுட்டாவே கேட்டா நான் என்ன பண்ணுவேன்? நான் உங்களை முழுசாக நம்புறேன் சார், எனக்கு உங்கள் மேலே இருக்க அக்கா. தாரா சொல்லுங்க, உங்க மேல எனக்கு ஏன் நிறுத்திட்டீங்க? ஒன்றும் இல்லை சார், உங்கள் மேலே இருக்க எனக்கு நம்பிக்கை என்றைக்குமே மாறாதுன்னு சொன்னேன். இல்லை ஏதோ வேற ஏதோ காலை ஸ்டார்ட் பண்ண மாதிரி இருந்தது.
அதுவா, அது ஏதோ எனக்கு அந்த வேர்ட் சரியா தெரியாதனால. நான் கூட காதல்னு சொல்ல போகிறேன்னு நினச்சிட்டேன். இவளை அது சொல்கிறதாவது இருட்டி மாவளே, எப்படியாவது ஒரு வருஷத்தில் நான் கரெக்ட் பண்ணி காட்டுறேன். இந்த ஒரு வருஷத்துல நான் எப்படியாவது சொல்லி புரிய வச்சிருவேன். கல்யாணத்துக்கு முன்னாடி சொன்னா இதுவும் நடக்காது. காவலில் நிலை கொள்ள